டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கானது விசாரணைக்கு வந்திருக்கிறது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் வழக்கு தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 307 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் தற்போது வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அறப்போர் இயக்கத்தின் சார்பிலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சரவணன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோர் சார்பிலும் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது அறப்போர் இயக்கத்தின் சார்பில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் பங்கேற்ற ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் ஒரே விலையை குறிப்பிட்டதால் தான் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது குறித்து நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. அதிமுக நிர்வாகி சரவணன் தரப்பில் ஆரம்ப கட்ட விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை என புகார்களை முடித்து வைத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை அளித்திருப்பதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவு வரும் வரை காத்திருக்கலாம், அறப்போர் இயக்கம் அனைத்து ஆதாரங்களையும் வழங்கியிருக்கிறது, அமைச்சர் மின்வாரிய உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளதால் இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. இதேபோல் டான்ஜெட்கோ தரப்பில் 2021 முதல் 2023 ஆண்டுகளில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறுவது தவறு என்றும் அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் இருவரும் அரசியல் உள்நோக்கத்துடன் விளம்பர நோக்கத்துடன் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்று வாதங்கள் வைத்தார்கள். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தத்தில் அனைத்து விண்ணப்பதாரர்களும் ஒரே விலையில் குறிப்பிடுவது என்பது 1987 ஆண்டு முதல் பின்பற்ற நடைமுறை என்றும் டான்ஜெட்கோ தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சட்டப்படி ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தப்பட்டதாகவும் விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லாததால் தான் புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மாறாக அடுத்த தரப்பு வாதங்களும் முடிவடைவதை அடுத்து வழக்கில் தீர்ப்பை நீதிபதிகள் தேர்வு கொடுக்காமல் வலியுறுத்தினார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கின் விசாரணையை சிபிஐ மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் 2 வாரங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒப்படைக்க வேண்டும் எனவும் இந்த வழக்கு விசாரணைக்கு தமிழக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை டான்ஜெட்கோ ஆகியோர் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.